எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு சின்ன கதை மூலமாக ஒரு சிறிய கண்டென்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காடு இருக்குது. அங்கே ஒரு மான் இருந்துட்டு இருந்தப்போ ஒரு புலி வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை இன்னொரு அந்த காட்டு வழியாக ஒரு வழிப்போக்கர் போயிருக்காரு. அவர் அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கு எதிர்ப்புறம் இன்னொரு நரி ஒளிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்து அதுவும் இந்த புலி அந்த மானை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்த மிச்ச பகுதியை போட்டுட்டு அந்த புலி போயிடுது. ஸோ அப்போ அந்த ஒளிஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அந்த நரி அந்த மீதி மானை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த வழிப்போக்கர். அவருக்கு மனசுக்குள்ளே ஒரே ஆசை. அவர் மனசுக்குள்ளே இறைவனை வேண்டிக்கிட்டாராம். எனக்கும் இந்த நரி மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தன் தேடிய ஒரு புதையல் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். என் லைஃப் நரி மாதிரி ஈஸியாக இருக்கணும் நான் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். உடனே வானத்துலேருந்து ஒரு சவுண்டு வந்துதான், நீ அந்த நரி மாதிரி இருக்கக்கூடாது, நீ அந்த மானை வேட்டையாடுற புலி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு உருவக கதை, இறையன்பு அவர்கள் எழுதிய புத்தகத்திலேருந்து வாசித்தது. ஸோ எப்போதும் என்றைக்கும் நம்ம படித்த ஒரு தமிழ் புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு நீதி கதைகள்லாம் நம்ம படிக்கிறப்போ அது நமக்கு சின்ன வயசில் நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா, அது நமக்கு நல்ல மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி சில செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிக்கிறப்போ அந்த கதையும் நம்ம படிக்கிற ஏதோ ஒரு கண்டென்ட் நமக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ தமிழ் புத்தகமும் ஆங்கில புத்தகமும் எப்போவுமே படிக்கிறது அப்படிங்கிறது ஒரே கருத்து தான் இருக்கும். ஆனால் அவங்க எழுதின விதம், அந்த உபயோகித்த அந்த உரைநடை அப்படிங்கிறது வேறுபட்ட கோணத்தில் நமக்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனுடைய ஒரு சிறிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய பிளானிங்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா, தவறான ஒரு எண்ணமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்ற பாதை அப்படிங்கிறதும் மிகவும் குறுகலாக இருக்கும் அப்படிங்கிறது தான்.